பிரைஸ் லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஊடகத்திற்கு மூலமாக உங்களோடும் உங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டினதான இந்த அனுகிரகத்திற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கபடியாக நன்றி செலுத்துகிறோம். ஏசியா 41 அதிகாரம் 10 வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அருமையான வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன் அருகில் இருக்கிறேன்னு சொல்றாரு. பல நேரங்களில் இந்த 2026 வருஷம் தொடங்கின நாட்களிலிருந்து 3 மாதங்கள் முடிந்து இந்த 4வது மாதத்தில் நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். பல சூழ்நிலைகளில் நம்ம யோசித்தது உண்டு, நான் ஜெபித்த காரியங்கள், நான் விசுவாசித்த காரியங்கள் இன்னும் எனக்கு நடக்கலை, எதுவும் கைகூடி வரலை அப்படிங்கிறத திகைப்போம். அநேக காரியங்களை குறித்து நம்ம யோசித்து கொண்டே தான் இருக்கிறோம். அதை குறித்து நம்ம திகைத்து கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை வார்த்தையினால் சந்தோஷப்படுத்தும்படியாக, ஊக்கப்படுத்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்கள் எடுத்தவங்க வாசிங்க. 41 ஏசாயா புஸ்தகத்தில் 10 வசனத்தில், நீ பயப்படாத, நீ திகையாத, எதுக்கு கலங்கி கொண்டு இருக்கிற. இந்த வேலையில் கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு நாள் நீங்கள் பயப்பட வேண்டவே வேண்டாம். தாமதமானாலும் அது குறித்த காலத்தில் கர்த்தர் அந்த தரிசனத்தை வைத்திருக்கிறார். சோர்ந்து போகிறதுனால வேதத்தில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஒரு முழம் கூட்டவோ ஒரு முழம் குறைக்கவோ முடியாது. சோர்ந்து போகிறதுனால எந்த காரியமும் நமக்கு கைகூடி வந்துருமா அப்படிங்கிறது கிடையாது. அவர் மீது நம்பிக்கையாக வைத்து அவரையே நம்ம நம்பிக்கையாக வச்சுருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதான உறுதியான ஒரு வாக்குமொழி இது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது இருப்பாங்கன்னா அவங்க கரங்களை பிடிச்சி கூட சொல்லுங்கள், பயப்படாத, ஏசப்பா இருக்காரு, அவர் பார்த்து கொள்ளுவார். அப்படிங்கிறதான ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கையில் பல தாமதங்கள் நமக்கு வருகிறதான சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்ம ஜெபித்த காரியங்கள் சில சமயத்தில் தனியாக இருக்கிறதான ஒரு உணர்வு, இந்த தனிமை நம்மளை வாட்டிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு யோசிக்கக்கூடிய காரியங்கள், இந்த சத்ருவானன் எவ்வளோ கெட்ட நெகட்டிவான திங்கிங்ஸை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் சொல்லுங்கள், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, நீங்கள் எங்களோடு இருக்கீங்க, எங்கள் பிள்ளைகளோடு இருக்கீங்க, எங்கள் குடும்பத்தோடு இருக்கீங்க, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்றாரு. மனுஷங்கிட்ட சகாயத்தை நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் கர்த்தர் மீது நம்ம சகாயத்தை நம்ம எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் அந்த சகாயத்திற்கு நமக்கு பலனும் கிடைக்கும். நம்ம பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதனால் சோர்ந்து போகிறதுனால மீண்டுமாக கூட சரி ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ போகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால், ரோமர் 8 அதிகாரம் 28 வசனத்தில் சொல்லுகிறது, தேவன் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் என் வாழ்க்கையில் இதுவரையிலும் நன்மைக்கான காரியங்கள், வாசஸ்தலங்கள் திறக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போயிட்டுருக்கீங்களா? இன்றைக்கே அதுக்குரிய ரச்சனைய நாள். அப்பா கிட்ட சொல்லுங்கள், இருக்கிற இடங்களில் ஏசப்பா எனக்கு நன்மையான வாசல்கள் திறக்கப்படட்டும், துன்பத்திற்கு பதிலாக ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை தாங்க, என்னுடைய ஆண்டவரே சப்பா ஆண்டவரை கொம்ப உயர்த்துங்க, என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்னீங்கல்ல, திகையாதே கலங்காதே என்று சொன்னது போல அடுத்த வசனம் இந்த ஏசியா 41 அதிகாரம் 11 வசனத்தில் அழகாக சொல்லுகிறது, உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி என்ன செய்வாங்கன்னா இடல அடைவாங்க, உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவாங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால வரும். அப்போ நம்ம ஜெயத்தை நோக்கி அவர் மீது நம்பிக்கையாக வச்சு கலங்காமல் திகையாமல் அவரோடு நம்ம உறவு கொண்டிருப்போம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் சரி அவங்க வெட்கப்பட்டு இலட்சி அடைவாங்க, உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாது இருப்பாய். இதுதான் உண்மையான ஒரு வாக்குத்தத்தம்.
இன்றைக்கி நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி வந்த விதம் என்ன தெரியுமா? நீ அவங்கள தேடியும் அவங்கள காணவே மாட்டேன். எப்படி இவங்க உயர்ந்துருவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, இவங்களால் என்ன முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க எவ்வளோ காரியங்கள் நமக்கு பள்ளத்தை தோண்டினாலும் சரி, நம்ம உயரக்கூடாதபடிக்கு நம்ம வாசஸ்தலத்தை மூடினாலும் சரி, நமக்காக திறக்க ஒருத்தர் இருக்கிறார். ஏசப்பா அவங்க அருகிலேயே இருக்கார். அவரோடு நீங்கள் உறவு கொண்டு இருக்கும் பொழுது, உறவை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது, அவரோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, அப்பா உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை திறக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன். அவர் நம்மளுடைய தகப்பனாக இருக்கார். நமக்கு எல்லா விதத்துக்கும் எல்லாவுமா இருக்கிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு நல்லதை தான் செய்வார். அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் நல்லவர். அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்கிற தேவனே கிடையாது. நம்ம சோர்ந்து போகணும், நம்ம பலவீனத்தோடு இருக்கணும், சுகம் இல்லாமல் இருக்கணும், கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், கண்ணீரோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் பிரியப்படுகிற தெய்வனே இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்து கொண்டே இருக்கணும். நீங்கள் மாத்திரம் கிடையாது, உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து நீங்கள் வளர்க்கணும். உங்கள் குடும்பம் அதற்குள்ளே நிலைத்திருக்கணும். பிரசன்னத்துக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கும் பொழுது அப்பா சொல்கிறாரு, திகையாத, கலங்காத, பயப்படாத, நான் உன்னோடு இருந்து உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதே போல் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் ஒரு நாளும் குறைவுள்ளவளாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு நாளும் குறைவுள்ளவனாக இருக்க போகிறது கிடையாது. அவரே என்னுடைய பலனாக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். நான் கஷ்டப்பட போகிறது கிடையாது. எனக்குடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள போகிறார். இஸ் அ ப்ரொவைடர். அவர் தான் நமக்கு ப்ரொவிஷனை கொடுக்க போகிறார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஸ்தானத்தை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த வேலையில் கூட கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது, ஒரு நாளும் கலங்காதீங்க, ஒரு நாளும் திகையாதீங்க. உங்கள் நம்பிக்கையை அப்பா மேலே வச்சுருங்க. நம்பிக்கையுள்ள சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன். அப்போது இந்த நேரத்தில் உண்மையோடு நம்ம கேட்கும் பொழுதுன்னா, மனுஷ முகத்தை பார்க்குறான், இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நம்ம அப்பா மட்டும்தான். நமக்கு என்ன வேணும், இன்னது தான் வேணும், என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். அப்போ அவருக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம பலத்தோடு இருப்போம், நம்ம சுகத்தோடு இருப்போம், நம்ம நல்ல ஸ்லாக்கியத்தோடு இருப்போம், நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம இருப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மளை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறான். இந்த நேரத்தில் ஒரு உண்மையான கதையை மட்டும் நான் சொல்லி உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும்படியாக நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நேரத்தில் ஒரு பணக்காரன் வழிபோக்கில் போய்கொண்டே இருக்கும் பொழுதே அந்த ஓரத்தில் மழை பெய்கிறது. நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அந்த மழை நேரத்துலையும் ஒரு விதமான அந்த ஒரு புழுக்கம், ஒரு குளிர், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நபரை பார்த்து, நீ என் கூட வா, உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் போர்வை, உணவு எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரருடைய ஆளை என்ன செய்கிறாருன்னா அந்த நபரை கூட்டிகிட்டு போகிறாரு. நீ இங்கேயே நின்றுட்டு வாசப்படியில், நான் உள்ளே போய் உனக்கு வேண்டிய எல்லா போர்வையும் உணவையும் நான் கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அவர் உள்ளே போகிறாரு. அவர் வீட்டுக்குள்ளே போனோடனே அவருக்கு இருந்த சூழ்நிலை, பிள்ளைகள், குடும்பம், மனைவி, மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர் சுத்தமாக மறந்து போயிட்டார். ஒரு நபருக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம், அவரை நம்ம வாசப்படியில் நிற்க வச்சுருக்கோம், எதையுமே அவர் என்ன செய்யலை, யோசிக்கவும் இல்லை, அது எல்லாவற்றையுமே மறந்துட்டார். இந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அவரும் சாப்பிட்டு படுத்துட்டார். காலை நேரத்தில், விடிய காலையில் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம ஒரு நபருக்கு என்ன செஞ்சோம், வாக்குறுதி கொடுத்து அழைச்சி கொண்டு வந்தோமே, அவருக்கு வேண்டிய உணவு, அவருக்கு போர்வை, சகல வஸ்திரங்களையும் கொடுக்கலான்னு சொல்லி நம்ம பார்த்தோமே அப்படின்னு சொல்லி ஓடி போய் வெளியே வந்து பார்க்குறாரு. அந்த நபர் இருந்த இடத்துல மறிச்சு போயிட்டாரு. பெய்த மழை, குளிர், அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் அந்த இடத்துல மறித்து போனார். இந்த கதையில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்நாள் வரைக்கும் அவங்க பிளாட்ஃபார்மில், அந்த ரோட்டில், அந்த குளிரில், அந்த மழையில் இருக்கும் பொழுது தேவன் என்னை பார்த்து கொள்ளுவார் அப்படிங்கிறதான ஒரு பலன் அவருக்குள்ளே இருந்தது. எப்படியோ அவர் தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டார். எப்போ அவருடைய நம்பிக்கை மனுஷன் மேலே வந்துச்சோ, ஐயோ நாமளே கூப்பிடாமல் ஒருத்தர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு, எப்படியாவது இவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார், நம்மளை இனி நம்ம பார்த்துக்கலாம்,
இனி நம்ம குளிர் இல்லாமல் நம்ம படுத்துக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு தேவையின் மத்தியில் அவர் நம்பினதான கரம் மனுஷனுடைய கரமாக இருந்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, உங்கள் நம்பிக்கை யார் மேலே இந்த வேலையில் இருக்குது? நம்மளுடைய ஜெபங்கள் தாமதமாய் போனாலும் சரி, நம்மளுடைய சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் சரி, நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் மீது இருக்கணும். யாருடைய தேவையில்லாத ஒரு தற்காலிகமான ஆறுதலான வார்த்தையை நம்பி அவர்கள் பின்னாடி நம்ம போவோம் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய நிலைமைகள் தான். இன்று நிறைய சூழ்நிலையில் நாமளும் ஏதாவது நடந்துடாதா, இவங்களை நம்பி நம்ம போனால் நமக்கு கிடைக்காதா, மனுஷர்கள் அங்கே இங்கேன்னு சொல்லி அலைஞ்சு நம்மளுடைய நேரத்தை நம்ம போக்கி கொண்டே இருக்கிறோம். ஒன்று தான், இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு வாக்கு தத்தங்களை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உன் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். அவரை நம்புகிற ஜனம் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போகிறது கிடையாது. அவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. அப்போ இந்த வேலையில் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிற, உங்கள் கண்களை வானத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கை அப்பா மீது இருக்கட்டும். அந்த நம்பிக்கை அவர் மீது இருக்கும் பொழுது அவர் அமைதியாக நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் சும்மா இருக்காரா? அமைதியாக தான் இருக்காரா? நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சிட்ருக்கேனே, இவ்வளோ நாள் குழந்தைக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேனே, இவ்வளோ நாள் இந்த கடன் எனக்கு சரியாயிரும், அல்லது என்னுடைய தேவைகள் இதுவாக இருக்கிறதே, அப்பா ஏன் அமைதியாக இருக்கார்? இன்னும் நம்மளை வணைத்து கொண்டே இருக்கிறார். நம்மளுடைய எண்ணம் புதுப்பிக்கப்படணும், நம்மளுடைய யோசனை புதுப்பிக்கப்படணும், நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறப்படணும், அப்பாவுடைய தன்மையை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும், அதை நம்ம அபியாசப்படுத்த நம்ம கற்றுக்கொள்ளணும். நமக்கு ஏதாவது சின்ன ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னாலே உடனே முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லை. அப்பா மீது, வசனத்தின் மீது ஆழமாக நம்பிக்கையாக, அப்பா செஞ்சால் நீங்கள் தான், கொடுத்தா நீங்கள் தான், நீங்கள் உங்கள் கரத்தினால மாத்திரம்தான் எனக்கு கிடைக்கணுன்றதான உண்மையான விசுவாசத்தோடு அந்த அறிக்கையோடு நம்ம காத்திருக்கும் பொழுது அந்நாளுக்கு செய்த அற்புதம், ஆகாருக்கு கிடைக்கப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியம் எல்லாவற்றையும் தகுந்த நேரத்தில், உகந்த நேரத்தில் அந்த காலம் நமக்கு வரப்போகிறது. அப்போது இதுவே அந்த ரட்சணிய நாள். இந்த நாளையில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால நீங்கள் கேட்கப்படுகிற சகல காரியங்களும் உங்களுக்கு அதின் காலத்தில் கர்த்தர் நீதியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை உடைக்க அல்ல, கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் குழப்படைய வேண்டாம். உங்களுடைய காரியங்களை பார்த்து, அப்பா நான் இன்னும் அலைஞ்சிட்டே இருக்கேனே, இன்னும் காரியங்கள் ஆண்டவரே சப்பா பலவீனமாய் போய்கொண்டே இருக்கிறதே, எவ்வளவு நாள் தான் இந்த மருத்துவமனைக்கும் எனக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் எனக்கும் போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு இருக்குங்களா? உடஞ்சி போகிற நேரமே கிடையாது. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய சாட்சிகள் பல குடும்பத்திற்கு பிரோஜனமாக இருக்க போகிறது. வாலிக பிள்ளைங்களாக இருந்தீங்களா, உங்களை பார்த்து மற்ற பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்ள அப்பா மீது இன்னும் ஒரு நல்ல ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவங்க பார்ப்பதற்கு இதுவே உகந்த நாளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாமதம் என்பது மறுப்பு அல்ல. தாமதமாக வருகிறதான காரியங்கள், தாமதமாக வருகிறதான ஜெபத்தினுடைய பதில், அது மறுப்பு கிடையவே கிடையாது. அது பர்ஃபெக்ட் டைமிங்காக வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த வேலையில் திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை உள்ளளவும் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக தான் நான் இருக்கேன். அடுத்த வசனம் அழகாக சொல்லுகிறது. இந்த வேளையில் கூட 13ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு துணை அவர் மாத்திரமே. தனிமையான நேரத்தில் அவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார். என்னுடைய பாடுகள் மத்தியில் அவர் தான் பலனாக இருக்கிறார். என்னுடைய பலவீனத்து நேரத்தில் அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். அப்போ எனக்கு எல்லாம் செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நம்மளுடைய நம்பிக்கை நமக்கு துணையாக இருக்கிறவரை பார்த்து, ஆண்டவரே நான் கலங்க மாட்டேன், திகைய மாட்டேன், இனி வருகிற நாட்களில் என்னுடைய ஆண்டவரே எல்லா காரியங்களும் தாமதமானாலும் என்னை தயார் செய்வதற்கு, அப்பா உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கப்படுவதற்கு, பலவீனமான சூழ்நிலையில் என்னை பலப்படுத்துவதற்கு நீங்கள் செய்கிறதான இந்த நேரத்திற்காக, அந்த பர்ஃபெக்ட்
டைமிங்காக அப்பா நாங்கள் ஆண்டவரை காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களை நடத்துங்க என்று சொல்லி நம்ம செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக நாங்கள் நடு செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஏசியா 41 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 11, 12, 13 வசனம் வரைக்கும் அப்பா எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்துகிறதற்காக கொடான கொடி நன்றி. ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே மனிதர்களை நம்பி நாங்கள் முறையிட்டு இருந்தால் ஒரு விஷயங்களை மன்னித்து எங்களுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி ஆண்டவரே சப்பா கூக்குரல் எடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. எங்களுடைய எண்ணங்கள் குணங்கள் எல்லாவற்றையும் உமக்கு நேராக உம்மை சார்ந்தவர்களாக உம்முடைய கரத்தை நாங்கள் பிரித்தவர்களாக எங்களை மாற்றுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you all.